Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா வென்ஸ்டே. ஸோ இந்த சீரீஸோட நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், வெனஸ்டே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2022ல ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபேண்டசி மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் ஆஃப் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல வந்துட்டு நம்ம வெனஸ்டே ஆடம்ஸா வந்துட்டு நம்ம ஜெனா ஒர்த்தேகா, ஸோ அவங்க வந்துட்டு லீட் ரோலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன், ரிலீஸ் ஆகிறப்பயே நான் பார்த்துட்டேன். ஒன்ஸ் அகைன் பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த சீரீஸை வந்துட்டு நான் ஒரு 6-7 வாட்டி வந்துட்டு பார்த்துருப்பாங்க. பிகாஸ் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த மிஸ்ட்ரி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த 1வது வாட்டி 2வது வாட்டி பார்க்குறப்ப வந்துட்டு லைக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங், அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு கியூரியாசிட்டியோட பார்ப்போம். ஒரு 3வது 4வது எபிசோட் 4வது வாட்டி 5வது வாட்டி பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிடும் இந்த கதை இப்படி தானே போக போகுது அப்படின்ட்டு ஒரு அந்த கியூரியாசிட்டி வந்துட்டு கம்மியாயிரும். சரிங்களா? பட் எடுத்த சீன்ஸாக இருக்கணும், சிஜி விஎஃப்எக்ஸ் இந்த ஒர்க்லாம் வந்துட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லணும். ஸோ கதை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அதே ஒரு ஹாரர் வைப்ல தாங்க இருக்கும். வென்ஸ்டே ஆடம்ஸ் அவளுக்கு வந்துட்டு இந்த எமோஷனல் ரொம்ப இந்த எமோஷனல் பக்கமே போகாம ரியாலிட்டியா ப்ராக்டிக்கலா யோசிக்கிற பொண்ணு. அவளோட தாட் ப்ராசஸே வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஒரு பொண்ணு, ஒரு டீனேஜர் பொண்ணு, பட் அவரோட தாட் ப்ராசஸே வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் கிரே ஷேட்ல தான் இருக்கும். யாருக்கும் பாவம் பட மாட்டா, யார்கிட்ட வந்து சிரிச்சு பேச மாட்டா, யார்கிட்ட வந்து பாசத்தை எதிர்பார்க்க மாட்டா, டிபெண்டிங்கா இருக்க மாட்டா. அவங்க அம்மா பக்கத்தே ஒரு மாதிரி ஒட்டியும் ஒட்டாம தான் அந்த கேரக்டரே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அண்ட் வந்துட்டு அவர் காஸ்டியூமா இருக்கட்டும், வெனஸ்டே ஆடம்ஸோட காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த கேரக்டரா இருக்கட்டும், நடிச்ச விதம், பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கணும் நம்ம ஜெனா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அவ படிச்ச ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுவா, பிரானா வச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஸோ அதனால வந்துட்டு அவளை ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு ஒரு நெவர்மோர்னு ஒரு ஸ்கூல், அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அங்கதான் வந்துட்டு படிச்ச ஸ்கூல்லேயே வந்துட்டு அவங்க அங்க போய் சேர்ப்பாங்க. ஸோ அவ எப்பவுமே வந்துட்டு கண்காணிப்புலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிருந்து தப்பிக்கணும்னு தான் வந்துட்டு வெனஸ்டே வந்துட்டு ட்ரை பண்ணுவா. பட் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மர்டர் நடக்கும். அந்த ஸ்கூலை சுற்றி வந்துட்டு ஒரு மர்டர் நடக்கும், கொலைகள் நடந்துகிட்டு இருக்கும். பட் யாருக்கு பண்ணா எதுக்கு பண்ணான்னு தெரியல. அது ஒரு மிஸ்டேக்லாவே வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம வெனஸ்டேக்கு வந்துட்டு ஒரு பிசிக்கல் எபிலிட்டி இருக்கு. ஸோ இட்ஸ் மீன்ஸ் வந்துட்டு அவரால் வந்து நடக்க போறது முன்னாடியே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அவளுக்கு அந்த ஒரு சென்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த மர்டர் மிஸ்ட்ரி யார் பண்ணா, ஸோ கண்டுபிடிக்க முடிஞ்சா, எதுக்காக பண்ணாங்க, அவனால கண்டுபிடிக்க முடிச்ச இந்த கேஸ் ஒரு சால்வ் பண்ணாங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு அடுத்த எபிசோட்ல வந்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்க முடியும், அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு சீரிஸ் பார்க்குறப்போ இவன் தான் பண்ணியிருப்பான்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், இவன் தான். பட் அப்போ கதை போக இல்லை, இவன் இல்லை, வேற ஆள் மேல சந்தேகம் வரும். ஸோ இது வரைக்கும் அந்த ஒரு சஸ்பென்ஸை வந்துட்டு ஒரு 6-7 கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது எவ்வளவு விஷயம். ஸோ அது ஃபர்ஸ்ட் திங் சொல்லி ஆகணும். சஸ்பென்ஸ் வந்துட்டு அவ்வளோ முன்கூட்டியே உடைக்காம, எதுவுமே தேவையில்லாத சீன்ஸ்லாம் எடுக்காம அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த ஃபுல் ஆஃப் சீரீஸ் வந்துட்டு ரொம்ப டார்க் ஷேட்ல ஒரு மாதிரி ஹாரர் வைப்லேயே தான் இருக்கும். சரிங்களா? அங்கே இருக்கிற செட்ஸாக இருக்கட்டும், கேமரா மூவ்மெண்டாக இருக்கட்டும், எடுத்த ஷார்ட்ஸ் ஹேங்கல்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு கலர் காஸ்டியூம், எல்லாத்துக்கும் கொடுத்த காஸ்டியூம், அண்ட் வந்துட்டு அந்த சீரீஸ் அதோட கலர் பேட்டர்ன்ட்டே வந்து ஒரு மாதிரி கிரே ஷேட்ல தான் இருக்கும், பர்பிள் ஷேட்ல தான் இருக்கும். ஸோ அதே அந்த சீரீஸ்க்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துச்சு, ஒரு மாதிரி ஹாரர் வைப்பை கொடுத்துச்சு, அந்த விஷுவல் வாய்ஸ் சொல்றேன். அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருந்துச்சுங்க வெனஸ்டேக்கு அப்புறம். எத்தனை பேருக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? கேரக்டர் ஆள் இல்லைங்க, ஒரு வந்துட்டு ஐ திங்க் லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு தெரியல, ரைட் ஹேண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரைட் ஹேண்ட் வந்து அதுக்கு ஒரு உயிர் இருக்கும், கை மட்டும் தான் இருக்கும். சரிங்க, டீங் அதுக்கு பேரு. பட் அதனால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், லைக் வந்து சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டு அவளை வந்துட்டு கண்காணிதுக்கு வெனஸ்டே வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிங்கை வந்து ஸ்பை வேலையா பண்ணியிருப்பாங்க. பட் டிங் வந்துட்டு வெனஸ்டே கிட்ட மாட்டிக்கும். ஸோ அதனால வந்து டிங் வந்துட்டு வெனஸ்டேக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காக கூடயே சுத்திக்கு இருக்கும். ஸோ அந்த திங் கேரக்டர் வந்துட்டு எவ்வளவு டீப்பா எழுத முடியுமோ அவ்வளவு சுவாரஸ்யமா டெப்தா எழுதியிருப்பாங்க. சில ஒரு ஃபியூ எபிசோட் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு திங்க வந்துட்டு ஒரு ஆள் குத்திடுவாங்க. சரிங்களா? அது காயமாயிரும் கத்தியில. ஸோ திங் லைக் வந்து சாவர மாதிரி காட்டுவாங்க. அது அந்த திங் கூட நம்ம யாரெல்லாம் அந்த கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு எப்படி திங் சாவக்கூடாது, அதை பத்தி படுத்தாம பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு மனசை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு சைக்காலஜிக்கா சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு டெப்தா அவ்வளோ லைக் வந்து வெறுமென்ட்டே ஒரு சிஜி கேரக்டர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாம
அது ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு கைக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு கேரக்டருக்கு டிங்னு சொல்ற ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த எடுத்த மேக்கிங் ஆஃப் வீடியோலாம் நான் பார்த்தேன், மேக்கிங் வீடியோலாம் நான் பார்த்துருந்தேன். கையை வச்சு நடந்து வேகமாக ஓடும், அதோட மோஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. லைக் வந்து அதுக்கு ஒரு 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 மேக்கப் மாதிரி இல்லாமல் லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, சிஜியில் எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸில் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி 3D மூலியமா அவங்க வந்துட்டு அந்த மோஷன்ஸை வந்துட்டு அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த ஒண்டர்ஃபுல் ஒர்க்ங்க, ஆசம், வேற லெவல் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீரியஸ் ஃபுல்லா அந்த மிஸ்ட்ரியை வந்துட்டு அந்த கோரை வந்துட்டு அவ்வளோ லைக் வந்து பார்த்து அந்த கதையை ஒன்னொன்னா சீன்ஸா எடுத்திருப்பாங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில கேரக்டர் வந்துட்டு அந்த பாம்பு முடியெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த கேரக்டர்லாம் வரும் சில கேரக்டர்லாம். ஸோ ஒரு 8 எபிசோட் கிட்டத்தட்ட வந்துட்டு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 1 hour கிட்ட வருவாங்க. குறைஞ்சது ஒரு 1 hour நீங்க லைக் வந்துட்டு ஒரு 8 hours கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்த சீரீஸ்லாம் வந்து ஒரு நாளே நான் பார்த்து முடிச்சேங்க. ஒரு சீரீஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ அந்த 8 எபிசோட வந்துட்டு நான் ஒரே நாளில் பார்த்து முடிச்சேன். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த கண்டினியூட்டி வந்துட்டு எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த 8 எபிசோட வந்து ஒரே நாளில் பார்த்து முடிச்சேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ். இப்போட சீசன் 2 வரப்போது நான் காத்துக்கிருக்கேன். ஸோ சீசன் 1 தான் ஆக்சுவலி வந்துட்டு சீசன் 2 வந்துட்டு 2025 இந்த வருஷத்துல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் வர கிடையாது. ஸோ அதுக்காக நான் செம்ம ஈகரா வெயிட் பண்றேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் வெனஸ்டே சீரிஸ் பார்க்காதவங்க வந்து ஸ்டில் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு, சர்ச் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்க நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ. ஸோ யாரெல்லாம் வந்து வெனஸ்டே சீரிஸ் பார்த்தவங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு வெனஸ்டே சீசன் 2 யாருக்கெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்றீங்க, கியூரியஸா என்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இது சொல்லி வீடியோ முடிக்கிறேன். See you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.